குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். போன கிளாஸில் குழியாடி குவியாடியை பற்றி சில முக்கியமான சொற்கள் பார்த்தோம். இந்த கிளாஸில் அந்த சொற்களை வச்சு ஒரு குழியாடியில் தோன்றக்கூடிய பிம்பங்கள் எப்படி இருக்கும், அதனுடைய நிலை எந்த இடத்துல அது தோன்றும், அதனுடைய தன்மை சிறியதாக இருக்குமா அல்லது பெரியதாக இருக்குமா அப்படின்றத இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு எளிய சிம்பிளான ஒரு டயக்ராம் போடுறேன். அந்த டயக்ராமை வச்சு நம்ம ஈஸியாக அந்த பிம்பத்தோட நிலையை நம்ம எளிமையாக என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஒரு பொருளை ஈரில்லா தொலைவில் வைக்கிறோம். அது வெகு தொலைவு, ஈரில்லா தொலைவு. இங்கே வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு பிம்பம் எங்கே கிடைக்கும்னா எஃப்ல. ஒரு பொருளை சிக்கு அப்பால், அதாவது சியை விட கொஞ்சம் தொலைவில், சியை விட்டு கொஞ்சம் தள்ளி நம்ம வச்சோம் அப்படின்னா பிம்பமானது எஃப்க்கும் சிக்கும் இடையில் கிடைக்கும். ஒரு பொருளை சியில் வச்சோம்னா பிம்பம் சி இடையில். இந்த எளிமையான ஒரு டயக்ராம் வச்சு ஒரு பொருள் எங்கே வைக்கிறோம், அதனுடைய பிம்பம் எங்கே இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு ஒரு பொருளை ஈரில்லா தொலைவில் வச்சோம் அப்படின்னா பிம்பம் எஃப்ல கிடைக்கும். எப்படின்னா மிக சிறியதாக கிடைக்கும், தலைகீழாக கிடைக்கும், மெய்பிம்பம் கிடைக்கும். மெய்பிம்பம் மாய பிம்பம்னா என்னன்றதை நான் அப்புறமா நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து ஒரு பொருளானது சியில் வைத்தால் பிம்பமானது எஃப்க்கும் சிக்கு இடையில் இருக்கும். அதனுடைய பிம்பமானது சிறியதாக இருக்கும். இது மிகச் சிறியது, இது சிறியது. ஒரு பொருளை சியில் வைத்தோமானால் பிம்பமானது சியில் கிடைக்கும். பொருள் எவ்வளவு அளவு உள்ளதோ அதே அளவிலான தலைகீழான பிம்பமானது கிடைக்கும். மாணவர்களே, இது நான் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். சரி சார், இதே நான் எஃப்ல வச்சா எப்படி சார் கிடைக்கும், அதனுடைய பிம்பம் எப்படி கிடைக்கும்? ஒரு பொருளை எஃப்ல நான் ரிவர்ஸில் வைக்கிறேன், மாற்றி வைக்கிறேன், அது பிம்பம் எங்கே கிடைக்குது அப்படின்னா, இப்போ நான் ஒரு பொருளை எஃப்ல வச்சோம்னா பிம்பம் அப்படியே எங்கே கிடைக்கும், ஈரில்லா தொலைவில் இருக்கும். ஆனால் இந்த பிம்பமானது மிக பெரியதாக இருக்கும். ஒரு பொருளானது எஃப்க்கும் சிக்கும் இடையில் வைக்கும்போது பிம்பமானது சிக்கு அப்பால் கிடைக்கும். இது பெரியதாக இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம், சியில் வச்சா பிம்பம் சியில் கிடைக்கும். மாணவர்களே, இது உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். சரி, இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு பொருளை எஃப்க்கும் பிக்கு இடையில் வைக்கும்போது, அதாவது ஆடியோட மையத்திற்கும் குவியத்திற்கும் இடையில் வைக்கோம்னா பிம்பமானது ஆடிக்கு பின்னால் நேரான மாய பிம்பம் கிடைக்கும். மாணவர்களே, உங்களுக்கு மிக தெளிவாக நான் உங்களை சொல்லிக்கிறேன். நம்மளுக்கு குழியாடி, இந்த குழியாடியில் தோன்றக்கூடிய எல்லா பிம்பங்களும் மெய் பிம்பங்களாக இருக்கும், தலைகீழ் பிம்பங்களாக இருக்கும். குவியாடியில் இருக்கக்கூடிய பிம்பங்கள் அனைத்தும் மாய பிம்பமாகவும் நேரான பிம்பங்களாகவும் இருக்கும்.
ஒரு பொருள் எஃப்க்கும் பீக்கு இடையில் வைத்தோமானால் மெய்பிம்பம் கிடைக்கும், மாய பிம்பம் மற்றும் நேரான பிம்பம் கிடைக்கும். இது ஒன்று மட்டும் நம்மளுக்கு வந்து கான்ட்ரவர்சியில் இருக்கு. சரி சார், இந்த மெய் பிம்பம் வேணா மாய பிம்பம் தான். ஒரு பொருளை வந்து உடைய பிம்பத்தை வந்து நாம் திரையில் பிடிக்க முடிஞ்சாலும், ஒரு ஒயிட் கலர் ஸ்க்ரீனு அது உள்ள வெளில இருக்கக்கூடிய ஒரு பேப்பரில் வந்து அதனுடைய பிம்பம் வந்து நம்மளுக்கு தெரியும், அதனுடைய உருவத்தை வந்து நம்ம பார்க்க முடியுது அப்படின்னா அந்த பிம்பம் மெய் பிம்பம். சார் அது பிடிக்க முடியல சார், நான் கண்ணாடியில் பார்க்குறேன், கண்ணாடி போன்ற ஒரு பொருளில் வெள்ளையாக இல்லாத ஒரு பொருள் கண்ணாடி போன்ற பொருளில் பார்க்குறேன், அப்படி இருக்க தெரியக்கூடிய பிம்பங்கள் எல்லாமே மாய பிம்பங்கள். மாணவர்களே, இது உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். மீண்டும் நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மாணவர்களே, நான் நடத்துனது நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த புக்கில் இருக்கக்கூடிய இந்த அட்டவணையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும்.